SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பாக கிடைக்கப்பட்ட எச்சரிக்கை, பகிரப்பட்டுள்ள வாட்ஸ்அப் ஆதாரங்கள். இன்று இலங்கைக்கு வருகிறார் மாலைதீவு ஜனாதிபதி. போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேர்தல்கள். அடுத்த தமிழக முதல்வர் யார்? நாளை வெளியாக உள்ள தேர்தல் முடிவு முதல் முறையாக நடத்தப்பட உள்ள திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் சமூக செயற்பாட்டாளர் ஒஷாலா ஹெரத் 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பாக எச்சரிக்கை வழங்கப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட்களை பகிர்ந்துள்ளார். அந்த செய்திகளில் இலங்கையின் மாநில உளவுத்துறை இயக்குனர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடையே பரிமாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டு உளவுத்துறையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சார்ஜான் கசீடம் மற்றும் அவரது கூட்டாளர்கள் இலங்கையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி ஒரு டைம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் இத்தகவல்களில் இடம்பெற்றுள்ளது. இந்த தகவல்களில் 2019 ஏப்ரல் 21க்கு முன்போ அல்லது அதற்கு முன்போ எப்போது வேண்டுமென்றாலும் தாக்குதல் நடைபெறக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் போன்ற இடங்கள் சாத்தியமாக இலக்குகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விசாரணைகளின்படி இலங்கையில் உளவுத்துறை ஏப்ரல் 4, 2019 தொடக்கம் இந்த தாக்குதல் குறித்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தன. நாடாளுமன்ற தேர்வு குழுவில் முன்வைக்கப்பட்ட தகவல்களின் காலவரிசை பின்வருமாறு: ஏப்ரல் 4, 2019 வாட்ஸ்அப் மூலம் தாக்குதல் தொடர்பான முதல் உளவு தகவல் பெறப்பட்டது. அதேபோன்று எடுத்த தகவல் ஏப்ரல் 5 கிடைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 7, 2019 அப்போதைய தேசிய உளவுத்துறை தலைவர் சிசிஸ்ரீ மெண்டிஸ் அவர்களுக்கு தகவல் முதலில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 8, 2019 பாதுகாப்பு செயலாளர் கேமிஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் போலீசுக்கு தகவல் அளிக்க அறிவுறுத்தினார். ஏப்ரல் 9, 2019 உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்து கொண்ட உளவுத்துறை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த அச்சுறுத்தலுக்கு போதுமான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளின் உண்மைத்தன்மை குறித்தும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாலைதீவு ஜனாதிபதி முகமது முர்சி 2023 பதவியேற்ற பிறகு இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் அரசு முறை பயணமாக இன்று இலங்கை வருகை தரவுள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவின் அழைப்பின் பேரில் அவர் வருகை தருவார் என்றும் 6ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளையும் ஒத்துழைப்புகளையும் மேலும் பலப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி முர்சி ஜனாதிபதி திசாநாயக்காவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்காக 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த வருகையை முன்னிட்டு இன்று 3ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரை கொழும்பில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் மற்றும் ஹர்ஷ் ரக போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேர்தல்கள் தொடர்பாக தற்போது விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கடவத்தையில் உள்ள ரன்முத்துக்கல விகாரையில் வசித்து வந்த அமிதானந்த என்ற துறவியும் இந்த போதைப்பொருள் கடத்த கும்பல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆத்திரிகிரியாவைச் சேர்ந்த சந்திரகுமார் என்ற நபரும் முன்னதாக 12 பேர் கொண்ட குழுவினர் கொண்டு வந்த போதைப்பொருள் இருப்பை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்த கும்பலுக்கும் அது தொடர்பான வெளிநாட்டு பயணத்துக்கு நிதியுதவி அளித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு முஸ்லீம் தொழிலதிபரை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் கைது செய்துள்ளது. அவரை கைது செய்வதற்காக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஒரு நடவடிக்கையை தொடங்கிய நிலையில் அவர் ஒரு சட்டத்தரணி மூலம் சரணடைந்துள்ளார். அவர் விசாரணைக்கு உதவும் நோக்கத்தில் அல்லாமல் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டதன் காரணமாகவே தானாக முன்வந்து சரணடைந்துள்ளார் என்று சந்தேகிக்கப்படுகிறது. போலீசாருக்கு தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அவர் இந்த பயணத்துக்கு திட்டமிட்டு அதற்கான செலவுகளையும் செய்துள்ளார். மேலும் அவரது வங்கிக் கணக்கில் 5 மில்லியன் ரூபாய் இருப்பதையும் புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளார்கள். இருப்பினும் அந்த பணம் அவர் எவ்வாறு சம்பாதித்தார் என்பது குறித்து ஆதாரங்களையும் அந்த தொழிலதிபர் இன்றும் சமர்ப்பிக்கவில்லை. நிக்கி என்ற பெயருடைய ஒரு பிரித்தானிய நாட்டவரும் இந்த போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னணியில் இருப்பதாக பாதுகாப்பு படைகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. முன்னதாக 5 கிலோகிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட இந்த வெளிநாட்டவர் தற்போது இலங்கையில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது.
அதன்படி காபலில் உள்ள முஸ்லீம் தொழிலதிபருக்கும் அந்த பிரித்தானிய நாட்டவருக்கும் இடையே ஏதேனும் தொடர்புகள் உள்ளதா என்பது குறித்தும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலும் விசாரித்து வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட 20 துறவிகள் நேற்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள அங்குணகுல அமிதானந்தா என்ற துறவியை வழிநடத்தியதாக நம்பப்படும் அம்கசமுள்ள என்ற துறவி குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளார்கள். தற்போது தலைமறைவாக உள்ள இந்த துறவியை இவ்வழக்கில் 4வது சந்தேக நபராக அறிவிக்குமாறு புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பாக தாய்லாந்து சென்ற 22 துறவிகளுக்கும் தங்குமிட வசதி செய்து கொடுத்தும் வெளிநாட்டிலிருந்தே முழு செயல்முறைகளையும் இயக்குமாறு தம்மரக்கித்த என்ற என்ற துறவி சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இக்குழுவினர் இலங்கை திரும்பிய போது இந்த துறவியை அவர்களின் பயணப்பட்டிகளையும் தயார் செய்ததாக புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். அதன்படி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள பெல்பெட்டிய தம்கிட்டே என்ற துறவி இவ்வழக்கில் 5வது சந்தேக நபராக அறிவிக்கப்பட்டு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான சந்திரகுமார் தயாரண்ண அம்பகசமுள்ள புன்ஜெயரத்ன தேர்தலுக்கு 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியீடு தொகை வழங்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதில் விமான டிக்கெட்டுகள் வாங்குவதற்காக 3.2 மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் மேலும் சம்பந்தப்பட்ட துறவிகளின் உடைமைகளை வைக்கும் நோக்கில் பத்திரமுள்ள பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு தற்போது போலீஸ் காவலிருந்து தப்பித்து வரும் அப்கஸ்துமுள்ள புனையரட்ன மற்றும் பெல்லிப்பட்டிய தம்மரக்கித்த ஆகிய 2 துறவிகளுக்கும் பயணத்தடை விதிக்க வேண்டும் என்ற காவல்துறையின் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட துறவி அமிதானந்தா இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்திரகுமார் மற்றும் கைது செய்யப்பட்ட முஸ்லீம் தொழிலதிபர் ஆகியோர் 90 நாட்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறவிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மோசடிக்கு பணம் சென்ற விதம் குறித்து பாதுகாப்பு படைகள் ஏற்கனவே உன்னிப்பாக கவனித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அமைதியாக நிறைவடைந்த நிலையில் அதன் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. மாநிலம் முழுவதும் மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது. மொத்தம் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை போட்டியிடுகின்றன. குறிப்பாக புதிதாக களமிறங்கிய விஜயின் கட்சி அதிகளவில் வாக்குகளை பிரித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது. இதனால் இறுதி முடிவுகளை துல்லியமாக கணிக்க சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றார்கள். திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது விஜய் முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பதா என்பது நாளை முடிவுகளின் மூலம் தெளிவாகும். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் மாத்திரம் 18,000 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். மேலும் 40க்கு மேற்பட்ட துணை இராணுவ படையினரும் பாதுகாப்பில் உள்ளார்கள். மாநிலம் முழுவதும் சுமார் 1 லட்சம் போலீசாருக்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்ய தமிழகம் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அனைத்து உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தங்கள் பகுதிகளிலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் ராணி மேரி கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் லயானா கல்லூரி ஆகிய இடங்களில் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு சுமார் 3000 போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். மேலும் மாநகரம் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். வாக்கு எண்ணும் செயல்முறையை சீராக நடத்த தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மொத்தம் 234 வாக்கு எண்ணும் அறைகளும் தபால் வாக்குகளுக்காக 240 கூடுதல் அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்காக 10,545 பணியாளர்கள் மற்றும் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒருவரென 234 பார்வையாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை நியமித்துள்ளது. 3 அடுக்கு பாதுகாப்பு முறையும் அனைத்து மையங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. முதன்முறையாக அனுமதியற்ற நபர்கள் உள்நுழையாதவாறு QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளுடன் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் அந்த மையங்களில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்படும். மொத்தத்தில் அமைதியாக நடந்த வாக்குப்பதிவை போலவே வாக்கு எண்ணிக்கையும் அமைதியாக நடத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாளை தினம் தமிழகம் முழுவதும் அரசியல் பரபரப்பு நிலவுவது உறுதி என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பாக கிடைக்கப்பட்ட எச்சரிக்கை.
பகிரப்பட்டுள்ள வாட்ஸ்அப் ஆதாரங்கள். இன்று இலங்கைக்கு வருகிறார் மாலைதீவு ஜனாதிபதி. போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்கள். அடுத்த தமிழக முதல்வர் யார்? நாளை வெளியாக உள்ள தேர்தல் முடிவு முதல் முறையாக நடத்தப்பட உள்ள திட்டம்.